களுக்கான அழகி போட்டி 2020. விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி 2024 மிஸ் கூவாகமாக ஈரோடு ரியா தேர்வு. விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. விழுப்புரம் அருகே உள்ள கூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சாமி கண்திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் தங்களை புது பெண்கள் போல அலங்கரித்துக் கொண்டு கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருகை தந்து அரவான் சாமியை கணவராக பாவித்துக் கொண்டு மணப்பெண்களாக நினைத்து கோவில் பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். மறுநாள் தேரோட்டம் நடந்தது. இந்த தேரானது கூவாகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் அழிகளம் நோக்கி புறப்படும். அதுவரை ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியாக இருக்கும் திருநங்கைகள் தேர் அழிகளம் நோக்கி புறப்பட்டதும் தாலியை அறுத்துக்கொண்டு வெள்ளைப்புடவை உடுத்தி விதவை கோலம் பூண்டுவார்கள். விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்தனர். இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடனப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், அழகி போட்டிகள் நடந்தது. அந்த வகையில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை, தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியை விழுப்புரம் கே சாலையில் உள்ள ஆஞ்சநேயா திருமண மண்டபத்தில் நடத்தியது. இதில் மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜமால் தலைமை தாங்கினார். சுகாதார பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் செயலாளர் கங்கா அனைவரையும் வரவேற்றார். இதில் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மிஸ் கூவாகம் 2024 அழகி போட்டிக்கான முதல் சுற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண உடைகள் மேடைகளில் தோன்றி ஒய்யாரமாக நடந்தனர். இதில் ரியா என்பவர் அழகியாக தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசை தட்டி சென்றார். இவ்வாறாக பல்வேறு சுற்றுகள் நடைபெற்று வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. தூத்துக்குடி நேகா 2ஆம் இடத்தையும் சென்னை இவாஞ்சலின் ஜான் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர் வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் ரியா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஐ எம் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. 20+ அவார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ் குயின் டைட்டில் வின்னர், மிஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ் குயின், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ் ஈரோடு. இப்போ வந்து மிஸ் கூத்தாண்டவர் கோவிலில் மிஸ் கூவாகம் ஃபர்ஸ்ட் வின்னர் அப் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டை நான் எல்லாத்துக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். மெயினாக என் கூட இருக்கிறவங்க, என் அம்மாங்க, என்னோடய ஆயாங்க எல்லாரும் நான் இந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நின்றதுக்கு காரணம் அவங்க தான். நான் இந்தளவுக்கு படித்து வளர்ந்து வந்தனாலும் அதுக்கு காரணம் என் அம்மா அப்பாவும். இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. ஸோ ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவும் எல்லா திருநங்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்கள அவாய்ட் பண்ண வேணாம், வெறுக்க வேணாம், வீட்டு விட்டு வெளியில் அனுப்ப வேணாம். தேங்க்யூ ஸோ மச். திருநங்கைகளை ஆண் பெண்ணுக்கு நிகராக கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.